நெடுவாசலை போலவே வேலூர் மாவட்டத்திலும் விளைநிலங்களில் எரிவாயு எடுத்து அதனை குழாய்களை கொண்டு செல்லும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதால் அதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். லாலாப்பேட்டை, எடப்பாளையம், முகுந்தராயபுரம், கத்தாரிக்குப்பம், கிருஷ்ணாபுரம், குமணந்தாங்கல், சின்ன காமராஜபுரம், நெல்லிக்குப்பம், தண்டுக்காரன், மோட்டூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாய நிலங்களில் எரிவாயு எடுக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எரிவாயு எடுத்து அதனை ஆந்திராவுக்கு குழாய் மூலம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எரிவாயு கொண்டு செல்வதற்காக வழித்தடங்களை வேளாண் நிலங்களிலும் நீர்நிலைகளிலும் குறியீடு செய்து அதற்கான கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. நிலத்தின் உரிமையாளர்களுக்கே தெரியாமல் இந்த கற்கள் பதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கும் தெரியாத இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிக்கு யாருக்குமே எந்த விஷயமும் தெரியாத அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேர்ல ஒரு ஜீப்ல இந்த விவசாய நிலத்துல மத்தியில பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பச்சையா இருக்குது. எல்லாம் கேழ்வரகு, வேர்க்கடலை, கரும்பு இந்த மாதிரி எல்லாமே பயிர் பண்ணிருக்கிறோம். இந்த கஷ்ட காலத்திலயும் இதை அளந்து இருக்கிறாங்க. அளக்கும் போது எங்க விவசாயிங்க கிட்ட அவங்க சொன்னது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல நாங்க வேற ஏதோ விஷயமா அளக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது முறை காணிக்கல் மாதிரி ஒரு கல் நட்டு வச்சிருக்காங்க. அந்த கல் ஏன் நட்டாங்க அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, இது கேஸ் லைன் போகுது, இதுல எரிவாயு பொருள் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எரிவாயு போறதா இருந்தாக்க ஏதேனும் ஒரு ரோடு வருமோ இல்ல வேற ஏதேனும் முறையில பரவாயில்ல, நேரா விவசாய நிலத்துல மத்தியில இந்த மாதிரி பயிர் பண்ணி இருக்கிற இடத்த நீங்க நேரடியா பார்க்கலாம். அந்த பயிருக்கு மத்தியில அந்த கல்லு நட்டிருக்காங்க. இந்தி படித்தவர்களே இந்திக்காரர்களை கொண்டு இந்த பகுதியிலே மெஷர்மெண்ட் பண்ணி கல்லு நட்டிருக்காங்க. ஐயா, அவங்களுக்கு பாஷையே தெரியல, எங்களுக்கு நாங்களும் அவங்க கிட்ட பேச முடியல. அதனால இந்த இயற்கை எரிவாயு ஸ்கீம் திட்டத்தை இந்த பகுதியிலிருந்து வேறு பகுதிக்கு மாற்றும்படி கேட்டுக் கொள்கிறோம். எரிவாயு எடுக்கப்படுமானால் இந்த லாலாப்பேட்டை கிராமம் முதற்கொண்டு சுமார் 10 கிராமங்கள் வரை மக்கள் இந்த பகுதியிலே விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது 3 போகமும் விளைவிக்கக்கூடிய நஞ்சை நிலம். இந்த விவசாய மக்கள் இந்த தொழிலை விட்டு மாற்றுத் தொழிலுக்கு செல்ல வேண்டிய துர்பாகிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதை மத்திய சர்க்கார் உடனடியாக கைவிட வேண்டும். விவசாய விளைநிலங்கள்ல IOCL என்கிற பெயர்ல காணிக்கற்களை நட்டு இருக்காங்க. அங்கங்க ஏன் நட்டாங்க, எதுக்கு நட்டாங்க, யார் நட்டாங்க, எப்படி நட்டாங்க, எங்கிருந்து எங்க போகுது, எந்த விதமான விவரமும் கிராம நிர்வாக அலுவலர், ஊராட்சி மன்ற முக்கியஸ்தர்கள், வருவாய்த்துறையினர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட எந்த துறை அதிகாரிகளும் கேட்டாலும் எங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்றாங்க. விவசாய நிலங்களை ரகசியமாக கையகப்படுத்தும் அரசின் நடவடிக்கைக்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இத்திட்டத்தை கைவிடவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாக அவர்கள் அறிவித்துள்ளனர்.